بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாக இல்லாம் என்ற தினசரி வகுப்பில் முகத்திமா இப்னு சலாஹுடைய பயனுள்ள குறிப்புகள் என்பதில் 3வது குறிப்பை நம்ம பார்க்குறோம். இனிமேல் தான் உசூல் ஹதீஸ்லாம் சொல்ல போகிறார். அதுக்கு முந்தி செஞ்சுக்கிட்டு தகவல் இதெல்லாம் ஹதீஸுடைய உசூல் கிடையாது. இதெல்லாம் புகாரி முஸ்லீம் அதெல்லாம் உசூலில் வராது. முன் தகவல்கள்னு சிலது சொல்கிறார். அதில் 3வதுல என்ன சொன்னார்னு கேட்டால், முதலில் சஹி என்ற பெயரில் தொகுத்தவர் புகாரி தான் அப்படின்னு சொல்லிட்டார். அவரை சொல்லும் பொழுது அவர் ஜூஃபியை சேர்ந்தவர் அப்படின்னு போட்டார். அப்படி போடும்போது மௌலாகும்னு அந்த வார்த்தையை போடுறார். இந்த வார்த்தையை பல இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த ஜூஃபி என்பவர் புகாரி என்பவர் ஜூஃபியை சேர்ந்தவர் இல்லைன்றதுக்கு அர்த்தம். ஆனால் எதனால் போட்டிருக்காருன்னு கேட்டால், மௌலாகும் ஜூஃபியுடைய மௌலா இவர், ஜூஃபி கோத்திரத்துக்கு மௌலான்னா பொறுப்பெடுக்கப்பட்டவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். மௌலாகும்னு அர்த்தம் ஜூஃபி கோத்திரத்தில் உள்ளவர்களால் பொறுப்பெடுக்கப்பட்டவர். எப்போ விடுதலை செஞ்சாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னு பொறுப்பெடுக்கிறோம்ல அவருக்கு, அப்படிங்கிற காரணத்தினால மௌலாகும் ஜூஃபி கோத்திரத்தால் பொறுப்பெடுக்கப்பட்டவர். அதனால ஜூஃபி கோத்திரத்தால் பிறப்பில் வந்தவர் அல்ல, அதனுடைய சந்ததிகள் வந்தவர் கிடையாது. ஜூஃபி கோத்திரத்தில் உள்ள ஒருத்தரால் பொறுப்படுத்தி கொள்ளப்பட்டவர் அப்படிங்கிறதுனால ஜூஃபின்னு போட்டாங்களா. இந்த மௌலாண்டு வந்ததுனால அதனுடைய நேரடி அர்த்தம் நமக்கு இவ்வளவு போதும். மௌலாண்டு வந்துச்சுன்னா ஹதீஸ் கலையில் மௌலாகும் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால், இவர் அல் குறைஷின்னு போட்டு அபு தாஹிர் அல் குறைஷி மௌலாகும்னு போட்டிருப்பாங்க. அபு தாஹிர் என்பது குறைஷியை சேர்ந்தவர், மௌலாகும்னு போட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன வழங்கணும்னா அவர் குறைஷி சேர்ந்தவர் இல்லைன்னு வழங்கணும். ஏன்னு கேட்டால் அவர் குறைஷி கிடையாது, மௌலாங்கிற அடிப்படையில் குறைஷி வந்திருக்குது. இவரை யாரோ ஒருத்தர் குறைஷி விடுதலை செஞ்சுருக்கிறார், ஆனால் யாரோ ஒரு குறைஷிக்கு முன்னாடி இவர் இஸ்லாம் தழுவி இருக்கிறார். அதனால அபு தாஹிர் அல் குறைஷி மௌலாகும்னு போட்டுருவாங்க. அப்போ எங்கெல்லாம் அந்த மௌலாகும்னு வருதோ அதில் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், அதுக்கு முந்தி சொல்லப்பட்ட கோத்திரம் இருக்குல்ல, அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் இல்லை, இவர் அந்த பரம்பரை கிடையாது, அதில் ஒட்டி கொண்டது தான் இது. ஒரு காரணத்துக்காக அந்த இவர் மீது அது சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இது இவ்வளவு நமக்கு போதும். மௌலாவுடைய விஷயத்தை ஹதீஸ் கலைக்கு இவ்வளவு போதும். இப்போ அந்த நகுங்கிற ஒரு லோகத்துங்கிற ஒரு அடிப்படையில் என்னுடைய அர்த்தத்தை விளங்கிக்கணும். இந்த மௌலா என்பதற்கு எத்தனை அர்த்தம் இருக்குன்னு பாருங்கள். முதலாவது அர்த்தம் அல் ஜார். ஜாருன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மௌலான்னு சொல்லுவாங்க. அவன் மௌலாவுக்கு அல் மாலிக், எஜமான் முதலாளிக்கு மௌலான்னு சொல்லுவாங்க. மௌலாவுக்கு அல் அபுது, அடிமைக்கு நேர் மாற்றமானது. அடிமை எஜமான்கிறது, எஜமானே மௌலான்னு சொல்லுவாங்க, அடிமையும் மௌலான்னு சொல்லுவாங்க. ரப்புக்கு மௌலான்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல ஹலீஃப்னா ஒருத்தர் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு, உனக்கு ஒன்றுண்டா நான் நிற்பேன், எனக்கு ஒன்றா நீ நிற்கணும்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஒரு சத்தியம் பண்ணி பொறுப்பேற்று கொள்கிறாங்கல்ல, அதுக்கு மௌலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முன்னணி ஒரு ஆள் ஒருத்தருக்கு உறவு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்ட கஷ்டப்படுறேங்கிறாரு, நான் அந்த பணத்தை கட்டிட்டேன், நான் அவருக்கு மௌலான்னா உதவி செஞ்சவர், ஒரு காரியத்துக்கு உதவி செஞ்சவர். மௌலானா சாஹிப் தோழர், மௌலானா சிகர் மர்மவனுக்கு என்ன செய்வாங்க, மௌலான்னு சொல்லுவாங்க. அதாவது திருமண சம்பந்தத்தின் மூலமாக வர்ற உறவு. அது மௌலானா ஃபாலோயர்ஸ், பின்பற்றுபவர், தாபிங்கிற அர்த்தமும் மௌலாவுக்கு இருக்கிறது. அந்த மௌலாவுக்கு அந்நசீல், விருந்தாளியை ஒருத்தர் தங்குறாருன்னு வைங்க, அவரை மௌலான்னு சொல்லுவாங்க. மௌலாவுக்கு கும்பிட்ட அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி ஷரீக், பங்காளி, 2 பேர் சேர்ந்து பார்ட்னராக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு அவர் மௌலா, அவருக்கு ஒரு மௌலா, அது இவருக்கு அவர் பங்காளி, இவர் அவருக்கு பங்காளி, ஷரீக்குக்கும் மௌலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மூத்துக்கு ஒரு அடிமையை விடுதலை செஞ்சவர், அதான் நம்ம இங்கே உள்ளது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த அர்த்தம் தான். அல் மூத்துக்கு விடுதலை செஞ்சவர்னு அர்த்தம் இருக்குது. 13 அல் மூத்தக்கு விடுதலை செய்யப்பட்டவர் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது. அதுக்கப்புறம் 14 அஸ்ஸையிது தலைவர்னு அர்த்தம். ஒரு சமுதாய தலைவராக இருக்கான்னு வைங்க, அவர் மௌலா, இந்த கூட்டத்துக்கு இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி 15வது அர்த்தம் அல் வலியுல் முஹிப்பு, நேசமான ஒரு நண்பர் அப்படிங்கிறதுக்கும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. 16 அல் முன்னாம அழகி, யாருக்கு உதவி செய்யப்பட்டதோ அவர் மௌலாம்பாங்க. நான் ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தேங்கிற வகையில் என்னையும் மௌலாம்பாங்க. அவர் வாங்கினாரில் உதவி பெறப்பட்டவர், அவரையும் மௌலாம்பாங்க. மௌலாங்கிறது 2 உல்டாவான 2 அர்த்தம் சேர்ந்து வருது எல்லாத்துலேயும். அதே மாதிரி குல்லுமன் வலியல் அம்ரன் அவ் காமபிகி, ஒரு காரியத்துக்கு எந்த காரியத்துக்காக யாரெல்லாம் பொறுப்பேற்றுக்கிறானோ அவன்லாம் மௌலா. ஒரு கல்வி அமைச்சரா, கல்விக்கு ஒரு மௌலா. ஒரு நிதி அமைச்சரா, நிதிக்கு மௌலா. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒருத்தர் பொறுப்பேற்று கொண்டாரோ
அந்த பொறுப்பேற்று கொண்டவர் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அதை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி 18 வந்து அல் கரீப், ரொம்ப நெருக்கமான உறவு இருக்குல்ல, சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரியான உறவினர்களையும் மௌலான்னு சொல்லுவாங்க, நெருங்கிய உறவினர்கள். மௌலாவுக்கு வந்து 18 அர்த்தம் இருக்குது, நல்லா விளங்கிக்கணும். 18 அர்த்தம் இருக்குது. நமக்கு தேவை என்னென்னு கேட்டால், இந்த ஹதீஸ் கலையில் மௌலாங்கிறது எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அவரால் பொறுப்பெடுத்து கொள்ளப்பட்டவர், அந்த ஒரு அர்த்தம் தான். பொறுப்பெடுக்கப்பட்டவருக்கு என்ன அர்த்தம்? அவர் விலைக்கு வாங்கி விடுதலை செஞ்சுருப்பார், அல்லது இவர் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து அவரை இஸ்லாத்துக்கு வர வச்சிருப்பார். இந்த ரெண்டில் ஏதாவது நடந்திருந்துன்னு சொன்னால் அவரால் இவர் பொறுப்பேற்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ நடைமுறையில் இந்த சொல் இருக்குனால அது கூடுதல் வழக்கத்துக்கு தான், இந்த ஹதீஸ் கலைக்கு உள்ளது கிடையாது. இப்போ சொல்கிறது இது வந்து அந்த மொழி சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு அஜர்த்து மாதிரிலாம் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் மௌலானான்னு போட்டுக்குருவாங்க, அவங்களே போட்டுக்குறாங்க. மௌலானான்னு போட்டு என்ன செய்வாங்க, தனக்கு தானே மௌலானான்னு போட்டுக்குருவாங்க. மௌலானாட என்ன அர்த்தம்? மௌலாவுக்கு இப்போ உல்ட்டாவான ரெண்டு அர்த்தம் இருக்குது. மௌலான்னா எஜமான்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அடிமைன்ற ஒரு அர்த்தம் இருக்குது. இவர் என்ன அர்த்தத்தில் மௌலானாங்கிறாரு? எங்களுக்கு எஜமான்னு சொல்கிற அர்த்தம் இல்லையா? மௌலானா மௌலவிங்கிறாங்களே, மௌலானாண்டா எங்களுடைய எஜமான். அப்போ எங்களுடைய எஜமான்னு சொல்வது வந்து அல்லாவுக்கு மட்டும்தான் உள்ளது. எஜமான்னு சொன்னால் அந்த அர்த்தம் தான் இருக்குது, அல்லது அடிமைன்னு சொல்லணும். அப்போ இவர் அடிமையை அப்போ கேவலப்படுத்த போட்டுக்கிட்டாரா? மௌலானாண்டா எங்களின் அடிமை, மௌலானாண்டா எங்களின் எஜமான். இவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்? எங்கள் அடிமை என்று சொன்னார்னா கண்டிப்பாக சொல்லலை, அவர் பெருமைக்கு தான் சொல்கிறார். எஜமான்னு சொல்வாரே, ஆனால் அந்த எஜமான்கிற வார்த்தை அல்லாவுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். அந்த அர்த்தத்தில் அந்த மௌலானா துவா செய்கிறோம், அந்த மௌலானா ஃபன்சுர்னா அரல் கோமில் காஃபின், யா அல்லா நீ தான் எங்களுடைய மௌலானா, எங்களுடைய மௌலா எஜமான் அப்படின்னு நம்ம துவா செய்யும்போது அல்லாஹ் மௌலானான்னு சொல்கிறோம். அப்போ நேமல் மௌலா சிறந்த மௌலாவன் அப்படின்னு அல்லாவுக்கு மௌலான்னு சொல்கிறோம். எந்த அடிப்படையில்? எஜமான்கிற அர்த்தத்தில். இவங்க எஜமான்கிற அர்த்தத்தில் மௌலானான்னு போட்டாங்கன்னா ஷிர்க் வைக்கிறாங்க, தங்களே அல்லாவுக்கு சமமாக ஆக்குறாங்க. எதுக்கு உன்னை மௌலானான்னு போடுற? அடிமைங்கிற அர்த்தத்தில் போட்டின்னா நீ அடிமையா அப்போ கேவலப்படுத்துறியா? அடிமைங்கிற அர்த்தத்தில் போட்டாலும் மார்க்கத்தில் தப்பு. ஒருத்தன் தன்னை தானே கேவலப்படுத்திக்கிற கூடாது. அல்லாவுக்கே உரிய அர்த்தத்தில் பயன்படுத்தினா அது வந்து நீ வந்து மண்டக்கணாது. அப்போ இந்த மௌலானான்னு சொல்லி அஜர்த்துமார் மௌலானா சொல்லாமல் ஃபோனில் என்ன மௌலானா நல்லா இருக்கிறீங்களா, மௌலானா எப்போ வந்தீங்க, மௌலானாண்டா எங்கள் எஜமான் எப்போ வந்தீங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க. நம்மளும் தேவையில்லாமல் ஒரு மனுஷனை பிடிச்சி மௌலானாங்கிறோம். அப்போ அதே நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, மௌலானா மௌலவின்னு பொண்ணு மாற்றிக்கிறாங்க, மௌலவிங்கிறாங்க. மௌலவின்னு அர்த்தம் மௌலாவை சேர்ந்தவர். இப்போ மௌலாண்டா யார்? அல்லா. மௌலவி என்றால், மௌலா என்றால் இறைவன், மௌலவி என்றால் அந்த ஏ சேர்க்கும் பொழுது மௌலவியுன் இறைவனை சேர்ந்தவர், இறைவனுக்கு அர்ப்பணித்தவர், நல்ல அர்த்தம் தான். அப்போ இறைவனுக்கு தான் மௌலான்னு போட்டு உனக்கு தெரியுதுல்ல, அப்போ மௌலானா மௌலானான்னா வந்து எஜமானி தன்னையும் மௌலானாங்கிறான். ஆனால் அடுத்த வரையில் மௌலவின்னு சொல்லுமே என்ன செய்கிறான்னு கேட்டால், நாங்கள் அல்லாவை சேர்ந்த ஆளுக்குங்கிறான். அப்போ உன் மனசில் இந்த மௌலாவுடைய அர்த்தம் அல்லான்னு நல்லா தெரியுது, அப்போ என் மௌலானா அது மௌலவின்னு சொல்ல ஏற்றுக்கலாம். நீ வந்து அல்லாவை சார்ந்தவனா இல்லாட்டாலும் அப்படி இருக்க ஆசைப்பட்டு கூட இந்த பேரை வச்சுருக்கலாம். பேர் வச்சபடிலாம் இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அது தப்பு அர்த்தம் கிடையாது. அல்லாவை சேர்ந்தவர்னா அல்லாவுக்காக உள்ளவர் அப்படின்னு போயிடும். ஆனால் எங்கள் எஜமான்னு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த மௌலானாங்கிற வார்த்தை வந்து அவங்க அடிமைங்கிற அர்த்தத்தில் போட்டாங்கன்றாலும் பொய். அது இவங்க நமக்கெல்லாம் அடிமை இல்லை, அவங்க எஜமான்னு போட்டாலும் அது சிறுக்கது. அல்லாவுக்கு ஈக்குவலாக தங்களை என்ன செய்கிறாங்க, ஆக்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். அன்னும் சொல்லப்போனால் ரெண்டையும் ஒட்டியே போடுறாங்க, மௌலானா மௌலவி. அப்போ அந்த மௌலா எந்த அர்த்தத்தில் வருதுன்னு அவங்களுக்கே தெரியுது. மௌலவின்ற என்ன அர்த்தம்? இறைவனை சேர்ந்தவர்னு அர்த்தம். மௌலாண்டா இறைவன், அந்த ஏ சேர்த்ததுனால இறைவனை சேர்ந்தவர். அப்போ இறைவனை சேர்ந்தவர்னு உனக்கு மௌலாவுக்கு அர்த்தம் தெரியுது. அப்புறம் நான் தான் மௌலாங்கிற அப்புறமேலு நீ இறைவனை சேர்ந்தவனா, நீ இறைவனா, நீ மௌலவியா மௌலாவா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் வந்து அறியாமை. நான் மண்டக்கணம் ரொம்ப உச்சிக்கு போய் நம்மளாம் அல்லாங்கிற அளவுக்கு ஆயிரணும், நம்ம எஜமான்கிற அளவுக்கு ஆயிரணும். நீ யாருக்கு எஜமான் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மௌலானான்னு யாரையும் கூப்பிடாதீங்க. அவனே தன்னை போட்டுக்கிட்டாலும் சரி, என்ன மௌலானா சாப்பிட்டீங்களா, என்ன மௌலானா எப்போ வந்தீங்க, மௌலவினோட கூப்பிட்டுப்போங்க, விளங்குதா? மௌலானாங்கிற கூடாது. அவங்களுக்கும் அறிவு வேணும், இதெல்லாம் பயன்படுத்தலாமா, நம்ம மௌலானான்னு எதை வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம். குரானில் போதுமா அந்த மௌலானா ஃபன்சுர்னான்னு படிக்கிறோமே, நேமல் மௌலான்னு படிக்கிறோமே. அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த மௌலாங்கிறது நம்ம பயன்படுத்துறதுன்னு யோசிச்சு என்ன செய்யணும், அவங்க யூஸ் பண்ணணும். அது ஒரு விஷயமாச்சா. இப்போ நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இப்போ இந்த விஷயத்துக்கு அடுத்து என்ன படித்தோம்? முதலில் இந்த ஹதீஸை தொகுத்தவர் வந்து சஹீஹை தொகுத்தவர் வந்து புகாரி அப்படிங்கிற பார்த்துட்டோம். அவ்வளமன் சன்னஃப சஹீஹ, இந்த கீழே உள்ள நானாக எழுதிக்கிட்ட குறிப்பு சின்ன எழுத்தாக இருக்கிறதெல்லாம். அவ்வளமன் சன்னஃப சஹீஹ அல் புகாரி, சஹீஹை முதலில் தொகுத்தவர் புகாரி. புகாரிண்டா யார்? அபு அப்துல்லா என்ற முகமது இஸ்மாயில் என்ற அல் ஜோஃபி கோத்திரத்தை சேர்ந்த
வந்து புகாரி, ஜூஃபி கோத்திரத்தை சேர்ந்தவர்னு சொன்னால் மௌலாகும், ஜூஃபி கோத்திரத்தால் பொறுப்பெடுக்கப்பட்டவர், அதாவது அவங்க முன்னிலையில் இஸ்லாம் தழுவியவர் அப்படிங்கிறது புகாரிக்கு சொல்லிட்டார். ஒன்று. அவ்வளவு. ரெண்டாவது யார்? ரெண்டாவது ஆள் யாருன்னு சொல்ல போகிறார். ஓ தலாஹு, தலான்னா வந்து அவரை அடுத்து வர்றது, ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வந்தால் தலான்னு சொல்லுவாங்க. தலாங்கிறது வந்து ஓதுறம்ல திலாவத்து, அதுக்கும் தலான்னு சொல்லுவாங்க. தலான்னா குரானை ஓதினான், எத்ருல் குரான், ஒத்துலுமா ஊகிய இலைக்க, உனக்கு வகை அறிவிக்கப்பட்டது நீ ஓது அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அந்த தலா என்கிற வார்த்தைக்கு வந்து ஓதினான்கிற அர்த்தமும் இருக்கிறது. இந்த தலா என்ற வார்த்தைக்கு வந்து ஓதுனான்னா ஓதுகிற விஷயத்தை சொன்னால் தானே, தலல் கித்தாப, தலல் குரான், அதை வச்சு என்ன செய்வோம்னா ஓதுனாங்கிற அர்த்தத்தை விளக்கிடுவோம். தலாக்கு அப்புறம் வந்து ஒரு தலா ஜெய்தண்டு போடுறோம், ஜெய்தை ஓதவ முடியும், தலா ஜெய்தன், ஜெய்தை ஓதினான்னு அர்த்தம் செய்ய முடியாது. அந்த மாதிரி வர்ற இடத்துல தலா வந்துச்சுன்னு சொன்னால் அவனை தொடர்ந்து வந்தான், அடுத்து வந்தான்னு அர்த்தம். அதாவது முதல்ல ஒருத்தன் வர்றான், ஜெய்து வந்துட்டான், அதுக்கப்புறம் பக்கர் வர்றான், பக்ருன் தலா ஜெய்தன், பக்கர் வந்து ஜெய்துக்கு அடுத்து வந்தான். ஒருவருக்கு அடுத்து ஒருத்தர் வந்தார்னு சொன்னால், ஒருத்தருக்கு பிந்தி ஒருத்தர் வந்தார்னு சொன்னால் அதை தலான்னு போடுவாங்க. இப்போ முதல்ல அபு ஹனீஃபா இமாம்னு சொல்கிறாங்கல்ல, தலாஹு ஷாஃபி, அவருக்கு அடுத்து ஷாஃபி வந்தார். தலாஹு அஹ்மது, அவருக்கு அடுத்து அஹ்மது இமாம் வந்தார். அப்போ ஒருவன் பின் ஒருவராக வர்றாங்கல்ல, காலத்தால் பிந்தி வருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய ஆட்களுக்கு என்ன செய்வாங்கன்னா தலான்னு போடுவாங்க. ஓ தலாஹு, ஹூங்கிறது அந்த புகாரி. ஓ தலாஹு, புகாரிக்கு அடுத்து வந்தார் அபுல் ஹுசைன். அபுல் ஹுசைன் என்பவர், அபுல் ஹுசைன்கிறது அவருடைய குன்யத்தை, அவருக்கு ஹுசைன் ஒரு பிள்ளை இருந்திருக்குது. அபுல் ஹுசைன்னா ஹுசைனுக்கு தந்தை. முஸ்லீம், அவருடைய பேர் முஸ்லீம். முஸ்லீம் இப்னுல் ஹஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜுடைய மகன் முஸ்லீம் என்ற அபுல் ஹுசைன் அதுக்கு அடுத்து வந்தார். இமாம் முஸ்லீம்ங்கிறோம்ல, புகாரி முஸ்லீம்ங்கிறோம்ல, அது சொல்கிறார். முதல்ல வந்தவர் புகாரி. ரெண்டாவது சைகான ஹதீஸ் எழுதினவர் யாருன்னு கேட்டால் ஓ தலாஹு. ஓ தலாஹு, புகாரிக்கு அடுத்து வந்தார் யார்? அபுல் ஹுசைன். அபுல் ஹுசைன் என்ற முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ், முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் என்பவர் அடுத்து வந்தார். அவர் யாருன்னு கேட்டால் நைசாபூரி, அவர் நைசாப்பூர்காரர். நைசாப்பூர் என்பது வந்து பாரசி, ஈரானில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஈரான் பகுதியில் இருக்கும், ஈரான் ஆப்கானிஸ்தான் அதுக்குள்ளே வரக்கூடிய பகுதி. நைசாப்பூர், நைசாப்பூரை சேர்ந்த, நைசாப்பூருங்கிற ஊருக்கு பேர், அர்த்தம்லாம் கிடையாது. நைசாப்பூரை சேர்ந்த, நீங்கள் மேப்பில் அடித்து பார்த்தா நைசாப்பூர் காட்டும், எந்த நாட்டில் வந்து கண்டுபிடிச்சிக்கிறங்க. அப்போ முஸ்லிமுன் ஹஜ்ஜாஜ் நைசாப்பூரி, நைசாப்பூரை சேர்ந்த முஸ்லிமுன் ஹஜ்ஜாஜ் என்பவர் அடுத்து வந்தார். அவர் யார் என்றால் குஷைரி. இவர் குஷைரி கோத்திரத்தை சேர்ந்தவர். நைசாப்பூருங்கிறது ஊரை குறிக்கிறது, குஷைரி என்பது வந்து கோத்திரத்தை குறிக்கிறது. அல் குஷைரி என்றால் குஷைரி என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்னு போட்டுட்டு, இவர் கோத்திரத்தை சேர்ந்தவர்னா நெசமாக சேர்ந்தவராம். மின் அன்புசியும், அவர்களிருந்தே உள்ளவர், மௌலா கிடையாது. இவர் குஷேரி தான். அது குஷேரிங்கிறது நிஜ பரம்பரைன்னு காட்டுவதற்கு இந்த வார்த்தையை போட்டிருக்கார். அல் குஷேரி, இவர் குஷேரியை சேர்ந்தவர். மின் அன்புசியும், அவங்களே சேர்ந்தவர். அவங்களே சேர்ந்தவர்னா இவர் வந்து புகாரி மாதிரி ஜூஃபின்னு போட்டுக்கிட்டாங்கல்ல, மௌலா அடிப்படையில் வந்தவர் இல்லை. இவர் நெசமாகவே பாரம்பரியத்தில் எல்லோரும் இவரே பாப்பா எல்லாமே குஷேரியில் வருவாங்க, அப்படிப்பட்டவர்னு காட்டுறாங்க. அப்போது தலாஹு இவருக்கு அடுத்து வந்தார். அப்புறம் வந்து யார் வந்தார்னா அபுல் ஹுசைன். அபுல் ஹுசைன் என்ற முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் நைசாபுரி அல் குஷேரி, குஷேரி குலத்தைச் சேர்ந்த, நைசாப்பூர் ஊரை சேர்ந்த முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் என்ற அபுல் ஹுசைன் இவருக்கு அடுத்து வந்தார். அந்த குஷேரின்னு போட்டதுக்காக வேண்டி மின் அன்புசியும், அவர்களிலிருந்தே உள்ளவர். ஹுவ இவர், மின் அன்புசியும், அவர்களிலிருந்தே உள்ள. ஹும் என்பது குஷேரியை குறிக்கிறது. மின் அன்புசியும் என்றால் குஷேர் என்ற கபீலாவிலே உள்ளவர் அப்படின்னு காட்டுறாரு. இவர் வந்து ஒரிஜினல் குஷேரி, அவர் வந்து ஒரிஜினல் ஜோஃபி கிடையாது, புகாரி. இதுதான் அந்த வார்த்தை விஷயத்துக்கு உள்ளது. முஸ்லீம் அவர்கள், இது வந்து ஜும்ல மூத்திரலாம், இடைப்பட்ட வாசகம். முஸ்லீமுடைய ஹபர் இங்கே வருது, வணங்குதா? அதை மடித்து அந்த இடைப்பட்ட வார்த்தைக்கு அப்புறம் வருவோம். முஸ்லீம் அவர்கள் யுஷாரிக்குஹு, அவரோடு இணைகிறார், புகாரியோடு இணைவார். ஃபி அக்ஸரி ஷுயூஹி, அவருடைய ஆசிரியர்களில் அதிகமானவர்கள் விஷயத்தில் இவர் அவரோடு இணைவார் அப்படின்னு போடுறார். மேலும் மா அன்னஹு, முஸ்லிம் அவர்கள் மா அன்னஹு, அவர் அகத அனில் புகாரி, புகாரி இடத்துல படித்தார். அகதன எடுத்தார், படித்துக்கு சொல்லுவாங்க. அகத அனில் புகாரி, புகாரிடமிருந்து படித்தார். ஒஸ்தஃபாத மின்ஹு,
அவரிடமிருந்து பயனும் அடைந்தார். இஸ்தஃபாதன்னா பயன் அடைந்தான்னு அர்த்தம். ஒஸ்தஃபாத மின்ஹு அவரிடமிருந்து கல்வியை பயனடைந்தார். முஸ்லீம் வந்து புகாரியுடைய மாணவர். முஸ்லீம் யார்? புகாரிட்ட நேரடியாக இருந்து ஹதீஸ்களை படித்தவர். புகாரியுடைய நேரடி மாணவர் தான் முஸ்லீம். அதை சொல்கிறார். முஸ்லீம் என்பவர் மா அன்னஹு அவர் அஹத் அனில் புகாரி புகாரிடமிருந்தும் படித்தார். ஒஸ்தஃபாத மின்ஹு அவரிடமிருந்தும் பயன்பெற்றார் என்பதோடு யுஷாரிகுஹு இவர் புகாரியோடு கூட்டாக ஆகுவார். ஃபி அக்ஸரி சுயூஹி தனது ஆசிரியர்கள் அதிகமானவர்கள் விஷயத்தில் இவர் புகாரியோட கூட்டாக வந்துடுவார். இது என்னென்னு விளங்கல் என்று சொன்னால் இந்த ஒரு ஹதீஸை காட்டின விளங்கிடும். இப்போ பாருங்கள், இது புகாரில் ஒரு 16வது ஹதீஸை எடுத்துக்கிறங்க. 16வது ஹதீஸில் மோத அறிவிப்பாளர் யார்? புளு கலராக கொடுத்துருக்கேன். ஹத்தசனா முகமது இப்னுல் முசன்னா. அப்போ புகாரி வந்து முகமது இப்னுல் முசன்னாட்ட படிக்கிறார். முகமது இப்னுல் முசன்னா வந்து யாருக்கு உஸ்தாது? புகாரிக்கு உஸ்தாத். இது 16வது ஹதீஸ் புகாரில். இதே முகமது இப்னுல் முசன்னாட்ட முஸ்லீம் படிக்கிறார். முஸ்லீமில் ஒரு ஹதீஸை பாருங்கள். ஹத்தசனா முகமது இப்னுல் முசன்னா. இது முஸ்லீமில் உள்ள கிதாப். முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் ஹத்தசனா முகமது இப்னுல் முசன்னா அப்படின்னு வருது. கேட்டதெல்லாம் அறிவிக்கிறோம் பொய்யன் அப்படிங்கிற ஹதீஸ். கேள்விப்பட்டதெல்லாம் அறிவிச்சானா பொய்யனுக்கு ஆதாரம்னு சொல்கிற அந்த ஹதீஸை வந்து முஸ்லீம் பதிவு பண்ணியிருக்கிறார். யார்கிட்ட அந்த ஹதீஸை கேட்குறாருன்னு கேட்டால் முகமது இப்னுல் முசன்னாட்ட கேட்குறார். அப்போ புகாரி யார்கிட்ட படித்தாரோ அவர்கிட்ட இவரும் படிக்கிறார். முஸ்லீம் வந்து புகாரிட்டையும் படிக்கிறார் ஹதீஸை. சில ஹதீஸுகளை புகாரியுடைய உஸ்தாதையுமே படிக்கிறார். புகாரிக்கு யார் ஷேகாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து முஸ்லீமுக்கு ஷேகாக வருவாங்க. இப்போ அதிகமான ஹதீஸுகளில் சில பிரிஞ்சிருவாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா முஸ்லீம் இவர்கள் இந்த முகமது இப்னு முசன்னா என்பவர் வந்து புகாரி முஸ்லீமுடைய காலத்தில் இருந்த ஒரு பெரியவர். புகாரி இமாம் இவர்கிட்ட போய் படிச்சிருக்கிறாங்க. முஸ்லீம் இவர்கிட்ட படிச்சிருக்காரு. படிச்சுக்கிட்டு அவர்கிட்டையும் போய் படிக்கிறார். புகாரி இமாம்கிட்டையும் முஸ்லீம் படிக்கிறாரு. படிச்சுட்டு புகாரி ஒருத்தர் படித்தார்ல முகமது முசன்னா, அங்கே போய் உங்களுடைய ஹதீஸ் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டு இவர் அறிவிக்காத ஹதீஸெல்லாம் கூட அறிவிப்பார் அவற்றிருந்து. அப்போ புகாரி இவர் படிச்சிருந்தாலும் இவருடைய ஷேகுன்னா இவருடைய முதல் அறிவிப்பாளர். இவருடைய ஆசிரியர்களில் பல பேர் புகாரியுடைய அறிவிப்பாளரும் இருப்பாங்க. புகாரிட்டையும் படிச்சிருக்காரு, புகாரியுடைய ஆசிரியர்கிட்டையும் இவர் படிச்சிருக்கார். அப்போ புகாரிக்கு வந்து இவருக்கு 2 பேர் ஆசிரியர் ஆகிறாங்க. புகாரியும் ஆசிரியர், புகாரியுடைய ஆசிரியர் இருப்பார்ல அவர் இவருக்கு ஆசிரியர் ஆகிடுறார். இப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல வர்றாரு. இப்போ மறுபடியும் தான் உங்களுக்கு வழங்கியிருப்பேன். என்ன வழங்குறதுன்னுட்டா முஸ்லீம் அவர்கள் ம அன்னஹு அவர் அண்டா ஓடு உடண்ட அர்த்தம், கடைசி அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். அன்னஹு அவர் அகத படித்தார் எடுத்தார் அனில் புகாரி புகாரியிடமிருந்தும் படித்தார். வஸ்தஃபாத மின்ஹு அவரிடமிருந்து இஸ்தஃபாதன ஃபாயிதாங்கிறாங்கல்ல அதில் உள்ளது. இஸ்தஃபாதன்னா பயன்பெற்றான். இஸ்தஃபாத மின்ஹு அதில் இருந்து அவரிடமிருந்து பயனும் அடைந்தார் என்பதோடு இந்த மாவுக்கு இப்போ தான் அர்த்தம் செய்யணும். அண்ணா ஓடு உடண்ட அர்த்தம். இதை வந்து மொத்த வாக்கியத்தை சொல்லிவிட்டு மாவுக்கு அர்த்தம் செய்யணும். அப்படி நிப்பாட்டிக்கிட்டு அன்னஹு இந்த முஸ்லீம் அகத படித்தார் அனில் புகாரி புகாரிடமிருந்து படித்தார். ஒஸ்தஃபாத மின்ஹு அவரிடமிருந்து பயனும் அடைந்தார், நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார் என்பதோடு யுசாரிகுஹு புகாரிக்கு கூட்டாக ஆகிறார். ஃபி அக்ஸரி சுயுஹி புகாரியின் ஆசிரியர்களில் அதிகமானவர்கள் விஷயத்தில் அங்கே ஒரு கூட்டாளியாக ஆகிடுறாரு. நீ மாதிரி நான் அவர்கிட்ட போய் படிக்கிறேங்கிறார். அப்போ புகாரி யார்கிட்ட படித்தாரோ அந்த ஷேகுமார்கள்ட்ட இவரும் கூட்டாக இணைகிறார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 2வது ஒரு ஆள் முஸ்லீம். இப்போ முதல்ல சைகானதை கோர்வு செஞ்சது புகாரி, 2வது கோர்வு செஞ்சது முஸ்லீம் சொன்னதுனால அவருடைய தனித்தன்மையை ஒன்று சொல்கிறார். முஸ்லீமுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் அவர் புகாரியின் மாணவராக இருந்தும் கூட புகாரியுடைய ஆசிரியருக்கும் மாணவராக இருக்கார். நிறைய ஆசிரியர்களுக்கு புகாரி எங்கெல்லாம் படித்தாரோ அதில் பேர் மூத்தா போயிருப்பாங்க. புகாரி கொஞ்சம் வயசில் மூத்தவராக இருக்கிறதுனால புகாரியுடைய 10 ஆசிரியர் இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த 10 பேரில் 5 பேர் மூத்தா போயிருப்பாங்க. அதை போய் முஸ்லீம் பார்க்க முடியாது. 5 பேர் உசுரோடு இருப்பாங்கள்ல, அங்கே போயிடுவார், அங்கே போய் படிப்பார். அப்போ முஸ்லீம் என்ன செய்வார்னு கேட்டால் புகாரிட்டையும் படிப்பார், புகாரி யார்கிட்ட படித்தாரோ அங்கேயுமே படிப்பார் ஹயாத்தோடு இருந்தால். அப்படி படிச்சிருக்கிறாருங்கிறது இதில் சொல்கிறார். சரியா? அதுக்கு தான் ஆதாரம் காட்டியிருக்கிற சஹீ முஸ்லீமில் ஹத்தசனா முகமது முசன்னா. அந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால் பி ஹஸ்பில் மரி மினல் கதிபி ஐயு ஹத்திசபி குல்லிமா சமய கேட்டதெல்லாம் அறிவிக்கிறது வந்து பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருகிறது. அதில் முஸ்லீம் யார்கிட்ட இந்த ஹதீஸை கேட்குறாரு? அவருடைய உஸ்தாது யார்? முகமது இப்னுல் முசன்னா தான் உஸ்தாது.
இதே இதே முகமது முசன்னாட்ட புகாரி அந்த ஹதீஸ் வேறு, அந்த ஹதீஸ் அறிவிக்கலை, இது வேறு ஒரு ஹதீஸு. ஆனால் ஹத்தசனா முகமது முசன்னா, அப்போ முகமது முசன்னா எனக்கு அறிவித்தார்னு புகாரி சொல்கிறார். அப்போ முகமது முசன்னா என்பவர் புகாரிக்கும் உஸ்தாது, முஸ்லீமுக்கும் உஸ்தாது. ஆனால் புகாரி முஸ்லீமுக்கு புகாரியும் உஸ்தாது. அதான் முக்கியமான விஷயம். என்ன ஹதீஸ் இதுன்னு கேட்டால், 3 விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு பாடம் நடத்தியாச்சு புகாரில். ஈமானின் சுவை அறிந்து கொள்வாருங்கிறோம்ல, அந்த அந்த 16வது ஹதீஸை நீங்கள் படிச்சுட்டேர்ல, அந்த ஹதீஸில் தான் வருது. அந்த ஹதீஸில் யார் வர்றாருன்னு கேட்டால் முகமது இப்னுல் முசன்னா என்பவர் வர்றாரு. இவர் வந்து புகாரிக்கும் ஆசிரியர், முஸ்லீமுக்கும் ஆசிரியராக இருக்கிறாரு அப்படிங்கிறத தான் சொல்கிறார். இந்த சிகப்பு கலராக நான் காட்டுறது, சின்ன எழுத்தாக காட்டுறதுனா வந்து அதில் முகத்திமா இப்னு சலாஹில் உள்ளது இல்லை. அது கருப்பாக நான் காட்டிட்டு வர்றது தான் முகத்திமா இப்னு சலாஹ். இது வந்து நான் விளக்கத்துக்காக உங்களுக்கு எடுத்து காட்டுறது, இந்த முஸ்லீம்லேருந்து எடுத்து காட்டுறேன்ல, இதெல்லாம் வந்து அந்த முகத்திமா இப்னு சலாஹில் உள்ள வாசகம் கிடையாது. அதுக்கு தான் நான் கலரை மாற்றி கொடுக்குறேன், அதுக்கு தான் கொடுக்குறேன். அல்லது சின்ன எழுத்தாக காட்டியிருப்பேன். இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டது. இப்போ மறுபடியும் வந்து அந்த முகத்திமாவுக்கு வந்துட்டோம். ஓ கிதாபாகுமா, கிதாபுன்னா ஒரு கிதாபு, 2 கிதாபு கிதாபானி. கிதாபானிங்கிறத இலாப செஞ்சால் கிதாபாகுமா. கிதாபானி என்பதை ஹுமாவில் இலாப செஞ்சோம்னா, இலாப செய்யும்போது தன்மீன் போயிடும், தசனியா ஜம்முடைய நூன்களும் போயிடும். அப்போ கிதாபானி என்பது நூன் போயிடும். ஓ கிதாபா ஹுமா, அந்த இருவருடைய 2 கிதாபுகளும், புகாரியுடைய கிதாபு, முஸ்லீமுடைய கிதாபு. கிதாபா ஹுமாண்டா அந்த 2 பேர் யாரே? புகாரி முஸ்லீம். ஓ கிதாபாகுமா, அந்த இருவருடைய 2 கிதாபுகளும் அசஹுல் குத்துபி, கிதாபுகளில் மிக சரியானது, பாத கிதாபில்லாஹில் அசீஸ், அல்லாவுடைய கிதாபுக்கு அப்புறம் மிக சரியான கிதாபு அதுதான். அல்லாவுடைய கிதாபுக்கு அப்புறம் உள்ள உலகத்தில் உள்ள நூல்கள்லையே மிக சரியானது என்று சொல்வதாக இருந்தால் வந்து அதுதான் சரியான நூல் அப்படின்ற ஒன்று சொல்கிறார். இதில் ஒன்றும் தப்பான கருத்தை சொல்லலை. ஆனால் நம்முடைய அகீதாவுடைய இது பிரகாரம் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, அல்லாவுக்கு அடுத்துன்னு ஒன்று சொல்லக்கூடாது. பொதுவாக ஒருத்தர் உதவி செஞ்சார்னு வைங்க, அல்லாவுக்கு அடுத்து நீங்கள் தான் உதவி செஞ்சீங்கன்னு சொல்கிறோம், வழக்கமாக சொல்கிறோம். அல்லாவுக்கு அடுத்துன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது ஒரு அதபு குறைவு. அல்லாஹ் யார், இவங்கெல்லாம் யார்? எனக்கு ஒருத்தன் 1000 ரூபா உதவி செஞ்சான்டா, இவன் அல்லாவுக்கு அடுத்து உள்ளவன். அல்லாஹ் என்ன செஞ்சான் அடுத்துன்னு ஆக்குறதுக்கு வருவானா இவன்? அல்லாவுக்கு அடுத்து நீங்கள் தாங்க செய்யணும்னு சொல்கிறோம். அல்லாவுக்கு அடுத்து அவனை கீழே வச்சு பேசுகிற மாதிரி தான் தெரிகிறது. ஆனாலும் அப்படி கம்பேர் பண்ணுற அளவுக்கு உள்ள அல்லாவுடைய இது என்ன, இது என்னென்ன? அவன் கோடான இன்பங்களை எனக்கு தந்துக்கிட்டு இருக்கிறான். இவன் 1000 ரூபா தந்துட்டு அல்லாவுக்கு அடுத்து நான் என்னங்கிறான். அப்படி யூஸ் பண்ணலாமா? அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. அல்லாவுக்கு அடுத்துலாம் ஒன்றுமே கிடையாது, வணங்குதா? அல்லாவுக்கு அடுத்துங்கிற டாப்பிக்கே கிடையாது யாருமே. அதனால் வந்து இதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாவுடைய கித்தாபுக்கு அப்புறம் இதான் சரியான, அதையும் சொல்கிறீங்க. பூமியில் உள்ள கித்தாபுகளில் சரியான கித்தாபுன்னு சொல்லணும். ஓ கிதாபாகுமா, அந்த இருவருடைய 2 நூல்களும் அசஹுல் குத்துபி, குத்துபுகளிலேயே மிக சரியானது, நூல்களில் மிக சரியானது. அல்லது அசஹுல் குத்துபி ஃபில்லாரதி, பூமியில் உள்ள கித்தாபுகள் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். என்ன பண்ணுறாருன்னா, குரானுக்கு அடுத்துன்னு வைக்கும். அடுத்து ஆகுமா இது? அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறது என்ன? இது வந்து பலரும் சொன்னதை தொகுத்து எழுதியிருக்கிறார். அதில் மனித கருத்துக்கள் இருக்கும், பலது இருக்கும், இட்டு கட்டப்பட்டது இருக்கும், பலதெல்லாம் கலந்து பல மாதிரி இருக்கும். அதை தொகுக்கிறார். சில ஒரு ஆளுக்கு சொன்னதை வச்சு தொகுக்கிறார். அதுக்கு அடுத்ததுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுனால தான் என்ன ஆகுதுன்னா, அந்த குரானுடைய முக்கியத்துவம் அடிபட்டு போயிடுது. கிதாபுல்லாவுக்கு அடுத்துன்னு ஒன்று சொல்வது வந்து மேலேன்னு ஒரு சொல்லலை, கீழே தான் சொல்கிறாரு. கீழேன்னு சொல்கிற அளவுக்கு வருமாங்கிறான். அது என்ன அல்லாஹ் யார், அடியான் யார், அந்த வித்தியாசம் அதுக்கு இருக்கிறது. அப்போ அசஹுல் குத்துபி, குத்துபுகளில் மிக சரியானது. இப்படி தானே எல்லாம் பேசுகிறாங்க ஜத்மார்லாம். பாத கிதாபில்லாஹில் அசீஸ், கண்ணியமிக்க அல்லாவுடைய கித்தாபுக்கு அப்புறம், குரானுக்கு அப்புறம், குரானுக்கு பிறகு கித்தாபுகள்லேயே தான் மிக சரியானது அப்படின்னு சொல்லிடுறார். சொல்லிவிட்டு இப்போ என்ன செய்கிறாருங்கிட்ட அது தொடர்ச்சியாக சொல்கிறார். இப்போ ஷாஃபி இமாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முஅத்தான்னு ஒரு கித்தாபு இருக்குது. முஅத்தாங்கிற கித்தாபு வந்து மாலிக் இமாமும் தொகுத்தது. மாலிக் இமாம்னு சொல்கிறோம்ல, 4 இமாமில் ஒருத்தர் வருவாரில் மாலிக்குண்டு, அந்த மாலிக் இமாம் வந்து முஅத்தான்னு கித்தாபு எழுதினார். அவர் முழுக்க ஹதீஸை தான் தொகுத்தார். அந்த மாலிக் இமாமுடைய நேரடி மாணவர் ஷாஃபி. மாலிக் இமாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நேரடியாக படித்த மாணவர் யார்? ஷாஃபி.
இவர் எடுத்த இல்முலாம் அவர்கிட்ட தான் எடுத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு நேரடி மாணவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஷாஃபி இமாம் வந்து பூமியில் உள்ள கித்தாபுலையே, இவர் கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறார், பூமியில் உள்ள கித்தாப்னு சொல்லி போடுறாரா, பூமியில் உள்ள கித்தாபுலையே மாலிக்குடைய கித்தாபுக்கு சமமான எதுவும் இல்லைங்கிறார், மொத்தாவுக்கு சமம் இல்லைங்கிறார். அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறார். இவர் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த மதுஹபெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஷாஃபி இமாம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, நம்ம புகாரி தான் சிறந்தன்னு சொல்லிவிட்டோம், முஸ்லீம் தான் சிறந்தன்னு சொல்லிட்டோம். எதை வச்சு சொல்கிறோம்? அவ்வளோ நுணுக்கமாக ஆய்வு செஞ்சுருக்கிறோம். வகையில் நம்ம சொல்லலை, நல்லா ஆய்வு பண்ணியிருக்காங்க, நல்லா தேடி இருக்காங்க, நல்லா திரட்டியிருக்கிறாங்க, ஃபில்டர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரி உழைச்சிருக்கிறாங்க என்ற காரணத்தினால, இந்த உழைப்பு யாரும் உழைக்கலை என்ற காரணத்தினால் அது ரெண்டும் சிறந்த கித்தாப்பு தான். உலகத்தில் உள்ள கித்தாப்புகளில் அது சிறந்த கித்தாப் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஷாஃபி இமாம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், பூமியில் உள்ள கித்தாப்புலையே மாலிக்குடைய கித்தாப்பு தான் மிக சரியானது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படி சொல்லியிருக்கிறாருங்கிறதுக்கு விளக்கம் தர்றார் இவர். இப்போ நீங்கள் புகாரி முஸ்லீம்ங்கிறீங்க, மாலிக் இமாமுடைய கித்தாப்பு தான் ஃபஸ்ட்டுன்னு ஷாஃபி சொன்னார் அப்படின்னு சொன்னால், அவர் இதுக்கு பதில் சொல்கிறார், 2 பதில் சொல்கிறார். அந்த பதிலை விளங்கிட்டு வாய்ச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்னு சலாஹ் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டால், இவர் வந்து ஷாஃபி சொல்லும்போது புகாரி இல்லை, புகாரி கித்தாப் தொகுக்கப்படலை, அவர் இருந்த காலத்தில் தான் ஃபஸ்ட்டு. மாலிக் இமாமுடைய ஷாஃபி இமாம் சொன்னது தப்பாவெல்லாம் சொல்லலை. அன்றைக்கி இருந்த பல பேர் ஹதீஸ்னு எழுதுனாங்க, மாலிக் ஒன்று எழுதினார், அன்றைக்கி இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவருடைய தான் கரெக்டாக இருந்துச்சு என்ற வகையில் அவர் சொல்லிவிட்டார். புகாரியெல்லாம் தயாரிக்கிற காலத்தில் ஷாஃபி இருக்கலை. ஷாஃபியுடைய மாணவர் அஹ்மது பின் ஹம்பல், அவருக்கு மாணவர் தான் புகாரி. ஷாஃபியுடைய நேரடி மாணவர் அஹ்மது பின் ஹம்பல், 4வது இமாம்ங்கிறாங்கல்ல, அவர்கிட்ட நேரடியாக படித்த மாணவர் தான் புகாரி. அப்போ ஒரு தலைமுறை இடைவெளி அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இவர் ஷாஃபிகிட்ட இவர் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, சந்தித்ததும் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால ஷாஃபி காலத்தில் இந்த புகாரி இந்த ஒரு ஹதீஸ் இருந்திருந்தால் அதைத்தான் ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருப்பார். தரத்தை எடை போட்டு பார்த்தா அதுக்கு தான் அந்த மார்க் கொடுத்துருப்பார். இதில் வந்து ஷாஃபி வந்து தப்பாகவும் சொல்லலை, அவர் வாழ்ந்த காலத்தில் அதான் ஃபஸ்ட்டு, மாற்றுக்கிறது கிடையாது. அதை சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அம்மா மாரவைனா நாம் எதை அறிவித்திருக்கிறோமோ, அனி ஷாஃபி வழியாக அறிவித்திருக்கிறோமோ, ஷாஃபின்னு போட்டோம்னா ரலியல்லாஹு அன்ஹுன்னு போட்டுக்குருவாங்க. அதாவது இந்த ஒரு தன்மை எல்லாத்தையும் இருக்கிறது. என்னென்னு கேட்டால், தங்களுடைய இமாம்களை சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹு போட்டுருவாங்க, சஹாபி மாதிரி. இது சஹாபிக்கு தான் சொல்லணும் அவசியம் கிடையாது. ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு சொல்லலாம், உங்களுக்கும் சொல்லலாம், யாருக்கும் சொல்லலாம், அல்லாஹ் புரிந்து கொள்வானாக, அது யாருக்கு வேண்டாலும் சொல்லிக்கிறலாம். ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஹிமஹுல்லாங்கிறத எல்லா அறிஞர்களுக்கு பயன்படுத்துவாங்க. சஹாபாக்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு போடுவாங்க. இந்த மதுஹபில் சார்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர் ஷாஃபிக்காரராக இருந்தார்னா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு போட்டுக்கிறது, அவர் ஹனஃபியாக இருந்தால் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு போட்டுக்கிறது, மாலிக்காக இருந்தால் மாலிக் அவங்க ரலியல்லாஹு அன்ஹுன்னு போடுற தப்பு ஒன்றும் கிடையாது. நம்மளை உண்டாக்கிட்ட வழக்கத்துக்கு மாற்றோம். வழக்கத்தில் ரஹிமவுல்லா தானே போடுவீங்க, எல்லாத்துக்கும் ரஹிமவுல்லா போட்டுட்டு ஷாஃபிக்கு ரலியல்லாஹு அன்ஹு போடுறாரு. அது டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறானாம். அந்த மாதிரி வார்த்தையை போட்டிருக்காரு. அம்மா எனவே மாரவைனா அனி ஷாஃபி வழியாக நாம் அறிவித்திருக்கிறோமே, ரலியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சிட்டார். மின் அன்னஹு கால, அவர் சொன்னார், மா அலமு ஃபில் அர்லி, பூமியில் நான் காணவில்லை, கித்தாபன் ஒரு கித்தாபை காணவில்லை, ஃபில் இல்மி கல்வி சம்பந்தமான ஒரு கித்தாபை காணவில்லை, அக்ஸர சவாபுன்னா நேர்மை, அக்ஸர சவாபுன்னா அதிக நேர்மை உள்ளது, அதிகமாக சரியான விஷயங்கள் உள்ளது, அப்படிப்பட்டது மின் கித்தாபி மாலிக்குடைய கித்தாபை விட்டும் வேறு ஒன்றை நான் காணவில்லை. பூமியில் இருக்கிற கித்தாபுலையே அக்ஸரு சவாபான நூல், அக்ஸரு சவாபுன்னா ரொம்ப கரெக்டான செய்தி உள்ளது, சவாபுன்னா கரெக்டானது, அக்ஸர்னா ரொம்ப கரெக்டானது, ரொம்ப கரெக்டான ஒரு செய்திகள் உள்ள கித்தாபை வந்து மாலிக் கித்தாபை விட வேறு ஒன்றை நான் காணவில்லை. இவர் நல்ல வார்த்தை, பூமியில் காணலைங்கிறார், அல்லாவின் கித்தாபுக்கு அடுத்துன்னு சொல்லலை. அவரை பயப்படுறார். அந்த வார்த்தையை ஷாஃபி இமாம் பயன்படுத்துறதுக்கு தவிர்த்திருக்கிறார். பூமியில் உள்ள கித்தாபுகள்லையே என்று அல்லாவுடைய கித்தாபுக்கு அடுத்து மாலிக் கித்தாபுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் இல்லை. பிந்தி வந்த ஆளுகளுக்கு தான் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாவை சொல்லும்போது இப்படி குறைச்சி போடுறாங்க, அல்லாவுடைய கித்தாபை சொல்லும்போது மற்றதுக்கு ஈக்குவலாக அடுத்து ஒன்றுன்னு வச்சிடுறாங்க. ரசூல்லாட்ட வந்து யாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன்னு ஒருத்தர் கேட்பார், உங்கள் அம்மான்னு சொல்லுவாங்க, உம்முக்கம்பாங்க. அடுத்து ஒன்றுமே கிடையாது, அடுத்து உம்முக்க தான். அடுத்து யாருன்னு கேட்பாங்க, அடுத்து உம்முக்க தான். அப்புறம் கேட்கும்போது அப்புக்கு வாப்பாங்கிறாங்க. அவள் தாய்க்கு எடுத்து தகப்பன்னு சொல்லலாமா? தாய்க்கு எடுத்து வெற்றிடம், தாய்க்கு எடுத்து மறுபடியும் வெற்றிடம், மறுபடியும் தகப்பா அதுக்கு அடுத்து தான் வருவான். அப்போ எப்படி ஒரு மனிதனுக்கு தாய் ஃபஸ்ட்டு, 2வதுன்னு ஒன்று கிடையாது, 3வது கிடையாது, 4வது கிடையாது, 5வதுங்கிற இடத்துல கொண்டு வைக்கிறாங்க. யாரை?
தகப்பனை வைக்கிறாங்க. இதுலேயே ரசூல்லா வேறுபடுத்துகிறாங்களே, இப்படி தாய்க்கு அடுத்து தகப்பன் சொல்ல வேண்டியதானே, அடுத்து யாருன்னு கேட்கும்போது தாய்ங்கிறாங்க, அடுத்துன்னு பேசாதங்கிறாங்க. அப்படி அல்லாவுக்கு வருமா இல்லையா? அல்லாவுக்கு அடுத்து ஒன்றும் வெற்றிடம் இல்லை, அதுக்கடுத்து ஒன்றும் இல்லை, அதுக்கு அப்படி சொல்லு. அந்த ஹதீஸ் படி சொல்கிறாங்க கூட எப்படி சொல்லணும், அல்லாஹ் தாய் தந்தைக்கு சொல்லும்போது ரசூல்லா இவ்வளோ கவனமாக பேசியிருக்கிறாங்க. நம்ம வந்து புகாரி தான் குரானுக்கு அடுத்து அப்படின்னு, குரானுக்கு அடுத்துன்னு என் சொல்கிறீங்க தேவையில்லாமல், பூமியில் உள்ள புத்தகங்கள்னு சொல்லிட்டு போங்க. சரி, இப்போ வருவோம். அப்போ ஷாஃபிமா வழியாக நாம் அறிவித்திருக்கிறோம். என்ன அறிவித்திருக்கிறோம்? மாலமு ஃபில் அர்தி, இந்த பூமியில் நாம் அறிந்தது இல்லை. கிதாபன் ஃபில் இல்மு சம்பந்தப்பட்ட ஒரு கிதாபை அறிந்தது இல்லை. அக்ஸர சவாபன், அதிக நேர்மை உடையதாக, மின் கிதாபி மாலிக்கின், மாலிக்குடைய கிதாபை விட அதிக நேர்மை உடையதாக ஒரு கிதாபை இன்னும் அறியவில்லை. மாலிக்குடைய கிதாப் என்று சொல்வது மொத்தாங்கிற கிதாப். அந்த கிதாபுக்கு பேர் என்னென்னு கேட்டால் மொத்தாங்கிற கிதாப் என்று ஷாஃபி சொல்லியிருக்கிறாரு. அந்த சொல்லுடைய கருத்து என்ன, அது சொல்ல வர்றார். ஒமின்ஹும் மன்றவாகும் பிகைரி ஹாதல் லஃப்லி, அவர்களில் இது அல்லாத வேறு வார்த்தையை கொண்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கொண்டு அறிவிச்சிருக்கிறாங்க, வேறு வார்த்தைகளை கொண்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இதே கருத்தை ஷாஃபி சொன்னதாக. இப்போ இன்னமா கால தாளிக்க, அவர் இதை சொன்னார். கபுல உஜூதி கிதாபையில் புகாரி முஸ்லீம், புகாரி முஸ்லீம் நூல்கள் உருவாவதற்கு முன்பு அவர் சொன்னார். முன்பு தான் சொன்னார். இன்னமாவுக்கு தான் அர்த்தம் எங்கது, இந்த முன்பு இந்த இடத்துல அர்த்தம் செய்யணும். இன்னமா கால தாளிக்க, இதை ஷாஃபி சொன்னார். எப்போ சொன்னார்? கபுல உஜூதுன்னா உருவாகுவது, உஜூதுன்னா கபுலனா முன்னாள், கிதாபைன்னா ரெண்டு கிதாபு, கிதாபையில் புகாரி முஸ்லீம், புகாரி முஸ்லீமுடைய ரெண்டு கிதாபுகளும் உருவாவதற்கு முன்னர் தான் இதை ஷாஃபி சொன்னார். இந்த புகாரியை பார்த்துருந்தா இதுக்கு தான் ஃபஸ்ட் மார்க் கொடுத்துருப்பாரு, முஸ்லீமை பார்த்துருந்தா அதுக்கு தான் செகண்ட் மார்க் கொடுத்துருப்பாரு. மாலிக்குடையது வந்து சைகானதுன்றனால் எல்லாம் சைகா அதில் இல்லை, நிறைய லைஃப்லாம் அதில் இருக்குது. மற்றவங்களை விட கம்பேர் பண்ணும்போது சரியாக இருந்திருக்கு. மொத்தாங்கிற கிதாபில் லைஃப் ஆனதுலாம் இருக்குது. மற்றவங்களில் 50% லைஃபாக இருக்கும், 75% லைஃபாக இருக்கும், 25% லைஃபாக இருக்கும், இவரில் ஒரு 10% லைஃபாக இருக்கும். அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு மார்க் கொடுக்கணும். அந்த மாதிரி சொன்ன ஒரு வாசகம்தான் அப்படிங்கிறது விளக்கம் சொல்கிறார். இன்னமா கால தாளிக்க, இதை வந்து காலன்னா ஷாஃபி, தாளிக்கன்னா இதைன்னா உலகத்திலே சிறந்த கிதாபு மாலி கிதாபுன்றார்ல, இதை சொன்னார். எப்போ சொன்னார்? கபுல உஜூதி கிதாபையில் புகாரி முஸ்லீம், புகாரி முஸ்லீம் கிதாபுகள் உருவாவதற்கு முன்பு தான் சொன்னார். அதனால் இதை வந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டியதில்லை. ஷாஃபி சொன்னது அந்த காலத்து, அவர் இருந்த காலத்துக்கு ஓகே, இப்போ உள்ள காலத்துக்கு அதை சொல்ல முடியாது. மாலிக்குடைய கிதாபை ஃபஸ்ட் இடத்தில் வைக்க முடியாது. ஷாஃபியும் தப்பாக சொல்லலை, அவர் இருந்த காலத்தில் உள்ளதை கரெக்டாக பேசிட்டாருன்னு சொல்லி முடிச்சிடுறார். அடுத்து வந்து என்ன செய்கிறோன்னு கேட்டால் இன்னும் தொடர்றார். இதெல்லாம் வந்து ஹதீஸ் விதிகள் கிடையாது, இனிமேல் தான் அவர் ஆரம்பிக்க போகிறாரு. இதெல்லாம் வந்து இந்த ஹதீஸ் நூல்களை பற்றி பேசுகிறதுனால அந்த நூல்களுடைய வகையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன செய்வார், ஹதீஸ் கலைக்குள்ளே அவர் நுழைவார். அந்த தகவலை தொடர்ச்சியாக சொல்கிறார். அது என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், அதை வந்து அடுத்த வாரம் பார்ப்போம்.